So physical and chemical properties of aldehydes and ketones. இது நான் எனக்கு கொடுத்துட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இது உங்களுக்கு கிடையாது இது. ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ட்ரெண்டு ஒரு கொஷின் வரும். என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், சால்யூபிலிட்டி, டென்சிட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், இதுலேருந்து தான் உனக்கு கொஷின் வரும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ஆர் ஸ்டெபிலிட்டின்னு வரும். ஸோ இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே பி பிளாக்ல சொல்லியிருக்கேன், அதனால் இங்கே மறுபடியும் சொல்கிறேன். பாயிலிங் பாயிண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் எந்த சாப்டரில் கேட்டாலும் சரி, நீ பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கா, காம்பவுண்ட் அயனிக்கா கோவலண்டா, ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் செயினாக பிரான்ச்சடா, அண்ட் கொடுத்துருக்கிற காம்பவுண்ட்ஸில் வந்து ஹைட்ரோ கார்பன் பார்ட் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா, இதை தான் நீ பார்க்கணும். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த காம்பவுண்டுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு காம்பவுண்ட் அயனிக்காக இருக்குன்னு சொன்னால் அதோட மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின், இது பிரான்ச்சடு செயின் இது. ஸோ ஸ்ட்ரெயிட் செயின் வில் ஹவ் மோர் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ மாலிகூல்ஸ். வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் a weak interaction, but when you compare that weak interaction with the branched chain, this interaction will be relatively stronger than in the branched chain due to surface area. Therefore, straight chain will have more boiling point and melting point when compared to branched chain compounds. எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் சரி, ஆல்கஹால் எடுத்தாலும் சரி, ஆல்டிஹைட் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயும் உனக்கு இந்த மாதிரி தான் வரும். அண்ட் ஹைட்ரோ கார்பன் பார்ட் அதிகமாக இருந்ததுன்னா, ஹைட்ரோ கார்பன் பார்ட் அதிகமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? when you compare with மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன்னு பார்த்தோன்னா உனக்கு ஹைட்ரோ கார்பன் பார்ட் நிறைய ஆகிட்டே இருக்கும் உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், if you take methanol and if you take ethanol, if you take propanol, so you can see that hydrocarbon portion increases. So as the hydrocarbon portion increases, hydrocarbon part ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் molecular mass ஜாஸ்தி ஆகும். molecular mass ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் naturally you will have more boiling point and melting point. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து polar and non-polar. இது வந்து இந்த அயனிக் கோவலண்ட்லேயே உனக்கு இது வந்துடும். So when the non-polar part is very high and in the polar part becomes less, then interaction வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை வச்சு நம்ம பாயிலிங் பாயிண்ட்டை ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. உனக்கு ஒரு கொஷின் கேட்குறா, ஒரு ட்ரெண்டு கேட்குறா, ஒரு ட்ரெண்டு கொடுத்துட்டு நவ் அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறா. அப்போ நீ வந்து அந்த காம்பவுண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். அதில் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுமானா என்ன நீ பார்க்கணும்? ஆக்சிஜன் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை நைட்ரஜன் இருக்கான்னு பார்க்கணும். ஆக்சிஜன், நைட்ரஜன் இருந்தால் தான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும், இல்லைனா அது அப்ளை ஆகாது. அயனிக்கா கோவலண்டான்றதை பார்க்கணும். அதை நான் உனக்கு ஏற்கனவே பெஜான்ஸ் ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன் 11th. சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ. இன்க்ரீஸ்டு சிக்மா வேல்யூ மீன்ஸ் இன்க்ரீஸ்டு கோவலண்ட் கேரக்டர். இது வந்து ஆர்கானிக்கில் வராது. ஆர்கானிக்கில் பி பிளாக்ல மட்டும்தான் அது வரும். அது எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக்ல மட்டும்தான் அது வரும். அது ஆர்கானிக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் செயின் அண்ட் பிரான்ச்சட் செயின் தான் மெயினாக வரும். அண்ட் ஹைட்ரோ கார்பன் பார்ட் அண்ட் நான் ஹைட்ரோ கார்பன் பார்ட் அதுதான் உனக்கு பாயிலிங் பாயிண்ட்டை டிசைட் பண்ணுற மெயின் ஃபேக்டராக வரும். ஓகே, ஸோ தட் இஸ் பாயிலிங் பாயிண்ட். அடுத்தது வந்து சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டிக்கும் உனக்கு அதே கான்செப்ட் தான். என்ன? இஃப் த காம்பவுண்ட் இஸ் அயனிக் இட் வில் பி மோர் சால்யூபிள். அகெயின் அயனிக்காக கோவலண்டான்னு செக் பண்ணுறதுக்கு இதே ரூல் அப்ளை பண்ணுவோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் செயின் வில் பி லெஸ் சால்யூபிள் தேன் பிரான்ச்சட் செயின் டியூ டு சர்ஃபேஸ் ஏரியா. அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் அதிகமாக இருந்ததுன்னா சால்யூபிலிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். தே வில் நாட் பி சால்யூபிள் இன் வாட்டர். தேர்ஃபோர் மோர் ஹைட்ரோ கார்பன் கண்டென்ட். அதாவது ஹோமோலோகஸ் சீரீஸில் வந்து ஹையர் மெம்பர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, பென்டேன், ஹெக்சேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்டேன், ஹெக்சேன் டெரிவேட்டிவ்ஸ், பென்டைல், பென்டனால், ஹெக்சனால், ஹெப்டனால், பென்டனோன், ஹெக்சனோன், அதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னேன்னா இன்க்ரீஸ்ட் ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் இருக்கிறதுனால சால்யூபிலிட்டி கம்மியாக இருக்கும். அண்ட் யூ ஷுட் கோரிலேட் வித் ஸ்ட்ரெயிட் செயின் அண்ட் பிரான்ச்சட் செயின் ஆல்சோ ஆஃப்கோர்ஸ். ஸோ 2-pentanol, ஐசோப்ரோபைல், இந்த மாதிரி பிரான்ச்சட் செயின் வரும்போது கோரிலேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கோரிலேட் பண்ணணும். இது வந்து அஃப்கோர்ஸ் ஆர்கானிக் கிடையாது. இது ஹைட்ரேஷன் என்தால்பி ஷுட் பி கிரேட்டர் தேன் லாட்டிஸ் என்தால்பி இருந்ததுன்னு சொன்னால் மோர் சால்யூபிலிட்டி. இது வந்து எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். இந்த பாயிண்ட் இது நான் கொடுத்துருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்துருக்கேன் நான் நீங்கள். ஸோ தட் உனக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர். ஸோ இஃப் எனி காம்பவுண்ட் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் வாட்டர் தென் இட் இஸ் மோர் சால்யூபிள். அதில்
It depends on the strength of hydrogen bonding. அதுவும் நான் உனக்கு அந்த strength of hydrogen bonding P blockல சொல்லி கொடுத்துருக்கேன். So எந்த atom which can readily donate electron and இப்போ இதில் பார்த்தேன்னு சொன்னா ethanol and water போடுறேன். இது நம்ம சொல்யூஷன்ஸில் கூட நம்ம இதை பார்ப்போம். இது Raoult's lawல you will have that positive deviation, negative deviationலாம் நம்ம பார்த்துருக்கோம். அசியோட்ரோபிக் மிக்சர் ஃபார்ம் ஆகட்டுறதுலாம். ஸோ அதே இந்த பாயிண்ட்டு இங்கேயும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ hydrogen bonding with water also will increase the solubility of the compound. Now boiling point of aldehydes and ketones. சும்மா சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆல்கேன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆல்டிஹைட்ஸுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆல்டிஹைட்ஸ் ஆர் போலார் இன் நேச்சர். தே ஆர் போலார். ஏன் there is a separation of charge here. So interaction between two aldehyde molecules will be more of electrostatic interaction. Therefore அதோட boiling point அதிகமாக இருக்கும். Whereas alkanes எடுத்துட்டேன்னா they are hydrophobic and non-polar. அதோட வந்து weak van der Waals force of interaction இருக்கிறதுனால it will have less boiling point and so on. So they will be greater than that of hydrocarbons due to polarity of the compounds. And the polarity in சொல்லும்போது you will have dipole type of interaction. States of matter இதை படிச்சிருக்கோம். Increase intermolecular forces ஜாஸ்தியாக இருக்கும். Therefore boiling point will be high. So when this positive charge on the carbon is very high, then dipole interaction will be very high. ஓகே, இது நம்ம கார்பனைல் குரூப்பினுடைய நேச்சர் சொல்லி கொடுக்கும்போது நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். Positive charge on the carbon will be more in the case of an aldehyde because அந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் தான் உனக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஈத்தனால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஈத்தனால் எடுத்துக்கிறேன்னா இது இங்கே போச்சுன்னா இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வரும். அப்போ ஒரே ஒரு ஆல்டிஹைட் குரூப் தான், ஐ மீன் ஆல்கைல் குரூப் தான் இது ஸ்டெபிலைஸ் பண்ணும். இப்போ கீட்டோன் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா to take a ketone, then you will have two alkyl groups to stabilize this carbocation. அப்போ இந்த கீட்டோன்ல இருக்கிற கார்போகேட்டையானுடைய பாசிட்டிவ் கேரக்டர் வந்து கம்மியா இருக்கும் when compared with the positive character of the aldehyde. Therefore this will be more polar in nature. The aldehyde will be more polar in nature, this will be less polar in nature. Therefore boiling point of aldehyde will be more than that of ketones. Boiling point of aldehyde will be more than that of ketones because of this electrostatic interaction, or you can say dipole interaction between the two molecules in the mari distinct carbon. So the greater the positive character on the carbon, greater will be the boiling point. So that is the next point. Among the isomeric aldehydes, say for example if you have aldehydes and ketones, so if you have isomers and same molecular formula, different structural formula, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வேல்யூவோட கோரிலேட் பண்ணுறது ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. பட் கீட்டோன் சீம் டு ஹேவ் மோர் பாயிலிங் பாயிண்ட் தென் ஆல்டிஹைட் ஹியர். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரிக்கியான டாபிக் தான். இது ஆல்தோ கான்செப்ஷுவலாக நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பை அண்ட் லார்ஜ் இந்த லாஜிக் அப்ளை ஆகிடும். பட் இன் சர்டன் கேசஸ் இந்த லாஜிக் அப்ளை ஆகாது. அது வந்து இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி டியூ டு வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதை ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அது உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். நீ அதை ஃபேக்சுவலாக தான் நீ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நான் இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துட்டேன் உனக்கு. நான் ஐசோமெரிக் வரும்போது நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி தனித்தனியாக இருக்கிற காம்பவுண்டில் பிரச்சனை இல்லை. ஆல்டிஹைடையும் கீட்டோனும் கம்பேர் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஆல்டிஹைடு ஹோமோலோகஸ் சீரீஸ்லையும் பிரச்சனை இல்லை. கீட்டோன் ஹோமோலோகஸ் சீரீஸ்லையும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வரும்னா ஐசோமெரிக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் எடுக்கும்போது தான் உனக்கு வரும். ஸோ இதை வந்து நீ இதை எப்படி பார்த்தேன்னாலும் இதுக்கு ஏன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத நான் ரீசன் சொல்லலாம். பட் உனக்கு அது லாஜிக்காக அப்பீல் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த லாஜிக் பார்த்துட்டோம். இங்கே பார்த்தேன்னா கீட்டோனில் as I told you, you have two +I effect operating on this. This will be less polar, therefore it will have less boiling point. Whereas aldehyde it will be more polar and more boiling point. ஸோ இந்த இடத்துல வந்து கீட்டோன்ஸுக்கு வந்து இங்கே பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பாயிலிங் பாயிண்ட் எது இருக்குது. டிஃப்ரென்ஷியேட்டிங் பேராமீட்டர் வந்து கொஞ்சம் கஷ்டம் உனக்கு. இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பேராமீட்டர் வந்து யூ கேன் சே ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சுக்கலாம். பட் உனக்கு அது ஞாபகம் இருந்தால் நீ எழுதிக்கலாம். பட் ரிமெம்பர் aldehyde, isomeric aldehydes and ketones வரும்போது ketones வந்து generally they have more boiling point. உனக்கு ட்ரெண்ட் தான் கேட்பா, ரீசன் உனக்கு கேட்க மாட்டா, ட்ரெண்ட் தான் உனக்கு கேட்பா. ஓகே, ஸோ
Hydrogen bonding you can write. You can mention hydrogen bonding if you are asked the reason for this hydrogen bonding. Okay, so hydrogen bonding வச்சு பார்க்கும்போது ஆல்கஹால் ஆல்டிஹைடு கீட்டோன் பார்த்தேன்னா ஸோ ஆல்கஹால் will have more boiling point. I mean more hydrogen bonding, therefore it will have more boiling point. Intermolecular hydrogen bonding அதிகமாக இருக்கும் இதில், அதனால இதுக்கு boiling point அதிகமாக இருக்கும் when compared with aldehydes and ketones. Okay, so that is regarding the boiling point of isomeric compounds. Solubility, as I told you, lower members will be generally more soluble than higher members because of hydrocarbon content. Lesser hydrocarbon content, more soluble. And இதில் வந்து polarity அதிகமாக இருக்கும், டைபோல் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், அதில் வந்து solubility அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது aldehyde will be, இதில் தான் இந்த கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, அதனால் it will be more soluble. கீட்டோனில் ப்ளஸ் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் அது கொஞ்சம் கம்மியான சால்யூபிலிட்டியாக இருக்கும். நீ வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குல்ல, அது வாட்டரில் டிசால்வ் ஆகுதான்னு பாரு. யூ கேன் ஜஸ்ட் ட்ரை தட் இட் இஸ் சால்யூபிள் ஆர் நாட். ஸோ நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கிட்டு நீ பாட்டிலில் நம்ம 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அவனுக்கு அது காலி ஆகிடும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நீ கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி ரிமூவ் பண்ணிப்பார், போகிறதான்னு பார். நெயில் பாலிஷ் ரிமூவரில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு 2-3 சொட்டு வாட்டரை விட்டு அதை டிசால்வ் பண்ணி அதை நெயில் பாலிஷில் போட்டு அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் வருதான்னு பாரு. அப்போ யூ வில் நோ தி சால்யூபிலிட்டி ஆஃப் தி கீட்டோன் ப்ரெசன்ட் இன் தட். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பி பிளாக்ல. திருப்பி உங்களுக்கு ஒரு ரீகேப்புக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். விச் ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரான் ரிச், கீட்டோன் ஓ இஸ் எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் சி தட் ஹியர் இந்த கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுனால ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரான் ரிச் ஹியர். இங்கே கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகாததுனால இந்த இடத்துல அட்ராக்ஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ ஆல்தோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனாலும் இந்த ஆக்சிஜனால் இந்த எலக்ட்ரானை ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா கார்பனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கே அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். Therefore, the negative charge of the oxygen will be less. Or we can say that this oxygen is less electron rich when compared to this oxygen which is more electron rich. So electron rich இருக்கிற ஆக்சிஜனால ஹைட்ரஜன் பாண்டிங் நல்லா ஃபார்ம் பண்ண முடியும். எலக்ட்ரான் கம்மி ரிச் ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஆக்சிஜனால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் ஆல்டிஹைடு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கை கம்மியாக ஃபார்ம் பண்ணும், கீட்டோன் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கை நல்லா ஃபார்ம் பண்ணும். இப்போ உனக்கு இதோட ரீசன் நல்லா தெரியும் உனக்கு. நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை ketone is having more boiling point, because it forms hydrogen bonding more effectively. Why it forms more effectively? Because oxygen is electron rich. Why oxygen is electron rich? Because carbocation is stabilized by the plus tie effect of two alkyl groups when compared to aldehydes. Therefore ketone will have more boiling point. Conceptually உனக்கு கொஸ்டின் கேட்டானா நீ இது கூட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இதை நீ எழுதலாம். சரியா? So hydrogen bonding depends upon the basicity of one atom to acidity of another atom. So இது நம்ம ஏற்கனவே பி பிளாக்ல பார்த்துட்டோம். அதனால் I'm not இதுவே நான் இங்கே திருப்பி எழுதியிருக்கேங்க. If you want you can have a quick review of that. அமோனியாவில் வாட்டரை போட்டால் ஹைட்ரஜன் பாண்டிங் நல்லா இருக்குமா, இல்லை நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன் கூட இருந்தால் இந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குமா, இந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பி இருக்கிறது பாண்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். தேர்ஃபோர் இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குன்றதுனால இந்த ஹெச்சை வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும். நைட்ரஜன் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால இட் கேன் ஷேர் இட்ஸ் எலக்ட்ரான் மோர் ஈஸிலி வென் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அது ஹைட்ரஜனை அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணாது when compared to nitrogen. Therefore this bond will be very strong. That's why ammonia is the most soluble gas in the in chemistry னு கூட நம்ம சொல்லலாம். If you take all the gases you know that you have studied, ammonia is the most soluble gas because அதில் ஃபார்ம் ஆகிற அந்த ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி ஸ்ட்ராங். அதனால தான் வந்து அமோனியா கேஸாக இருந்தாலும் உனக்கு லேபரேட்டரியில் வந்து அக்வஸ் அமோனியான்னு வச்சுருக்கா. அக்வஸ் அமோனியான்னு வச்சதுக்கு ரீசன் என்ன, அது வந்து சால்யுபிளைஸ்டு ஃபார்மில் அதால் இருக்க முடியாது.
ஆல்தோ நீ அந்த மூடியை திறந்தேன்னா வேப்பர் வெளில வரும், அது வேற விஷயம். பட் இட் இஸ் மோஸ்ட் soluble gas in the chemistry. And of course, more hydrocarbon content, more molecular mass, solubility குறைஞ்சிரும். ஹைட்ரோகார்பன் கண்டென்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா solubility குறைஞ்சிரும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Whenever we say solubility, by default we mean water. We mean water. Of course, when something is less soluble in water, they will be more soluble in organic solvents like chloroform, carbon tetrachloride, benzene, pyridine, petrol, diesel, kerosene. இதில் எல்லாத்துலேயும் வந்து நிறையா வரும். ஸ்மெல், ஆர்டர் இதெல்லாம் வந்து லோயர் மெம்பர்ஸ் வில் ஹேவ் ஷார்ப் அண்ட் பஞ்சன்ட் ஸ்மெல். உனக்கே தெரியும், நெயில் பாலிஷ் ரிமூவர்லாம் நல்லா டிஸ்டிங்க்டாக ஸ்மெல்லு வரும். ஃபார்மால்டிஹைட்லாம் நீ ஸ்மெல் பண்ணியிருப்பியான்னு தெரியாது. இஃப் யூ ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் மெடிக்கல் காலேஜ், அவங்கள வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ணுவாங்களான்னு கேளு, இல்லை உங்கள் ஸ்கூலில் கூட கூட்டின்னு போவாங்களான்னு பாரு. கொரோனாவில் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இஃப் யூ கேன் கோ டு மெடிக்கல் காலேஜ், யூ ஷுட் கோ டு anatomy டிபார்ட்மெண்ட். ஹியூமன் anatomy டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன்னா அவங்க ஹியூமன் பாடியெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த டெட் பாடிஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, கை தனியாக, கால் தனியாக. ஓகே, ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பாடியெல்லாம் வந்து டீகே ஆகிடும், அது அப்படியே வச்சுருந்தாங்க. அதை வந்து ஃபார்மால்டிஹைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். எக்கச்சக்கமாக லிட்டராக தொட்டியாக தண்ணி கொட்டி வச்சுருக்கிற மாதிரி பெரிய பெரிய தொட்டிலெல்லாம் அதை போட்டு வச்சு ஃபார்மால்டிஹைடு 30% ஃபார்மால்டிஹைடு கொட்டி வச்சுருப்பான். அதில் தான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான், இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குன்றதுக்காக. அந்த ரூம்குள்ளே நீ அந்த லேபுக்குள்ளே நீ நுழைஞ்சனாலே பயங்கரமாக ஸ்மெல்லு வரும். வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்மெல் யூ வில் கெட் anatomy-குள்ளே போனேன்னா. அண்ட் ஹையர் காம்பவுண்ட்ஸ் வில் ஹேவ் ப்ளசன்ட் ஸ்மெல். அது வந்து பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்லாம் அதை ஆட் பண்ணுவோம். சே வேனிலின், சினமால்டிஹைடு, இதெல்லாம் நீ 10th படிச்சிருப்பேன். வேனிலின், மேண்டலிக் ஆசிட், இதெல்லாம் கிளாஸில் படிப்பேன். ஸோ தட் இஸ் அபவுட் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: boiling point, melting point, solubility and smell. Okay, so nothing big deal about physical properties except for that. Chemical properties. So chemical properties it totally depends on the reactivity of the carbonyl group. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எந்த carbonyl group more reactive-ஆ இருக்கும்? ஆல்டிஹைடோட carbonyl group தான் more reactive-ஆ இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற carbocation தான் less stabilized when compared to carbocation of ketone or carboxylic acid, which is more stabilized. So question உனக்கு என்ன, ரொம்ப காமனான கொஷின் இது. What is the common question? Why are aldehydes more reactive than ketones? ஏன்னா இதில் தான் நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஸ்கீமாவில் சொல்லியிருக்கிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் டிஸ்டிங்க்டாக செப்பரேட் ஆகிறது. கீட்டோனில் டிஸ்டிங்க்டாக செப்பரேட் ஆகாது, ஏன்னா இது ஸ்டெபிலைஸ் ஆகிடுறது. அதனால் இது டிஸ்டிங்க்டாக செப்பரேட் ஆகாது. அதனால் ஆல்டிஹைடோட கம்பேர் பண்ணும்போது கீட்டோன் வந்து கொஞ்சம் கம்மியாக ரியாக்ட் ஆகும். ஸோ அது நம்ம டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவோம்? there is only 1 + A effect of the alkyl group, there is 2 + A effect of the alkyl group. Then electrophilicity அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் சார்ஜ். Electrophilicity of carbon is more here, electrophil nature in carbon is less here. Yes. Okay. So therefore nucleophilic addition reaction ன்னு பார்த்தேன்னா, nucleophilic addition reaction அப்படின்னு பார்த்தேன்னா you will have கார்பனாயில் குரூப்பில் ஆல்டிஹைடில் வந்து நல்லா அந்த ரியாக்ஷன் நடக்கும். கீட்டோனில் வந்து அது கம்மியாக நடக்கும். ஸோ இங்கே திருப்பி அதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்க்ரீஸ்டு இண்டக்டிவ் எஃபெக்ட் மீன்ஸ் டிக்ரீஸ்டு ரியாக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து நோ ஃபார்மால்டிஹைடில் பார்த்தோன்னா இண்டக்டிவ் எஃபெக்டே கிடையாது. அதனால் இது வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். பிகாஸ் சார்ஜ் செப்பரேஷன் இஸ் வெரி வெரி டிஸ்டிங்க்ட். தேர்ஃபோர் இதில் நல்லா நடக்கும். இதே நீ இப்போது அசிட்டால்டிஹைடு எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா ஒரு இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிடுறதுனால சார்ஜ் செப்பரேஷன் அந்த அளவுக்கு டிஸ்டிங்க்டாக இருக்காது இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த அசிட்டால்டிஹைடு வில் பி லெஸ் ரியாக்டிவ் தேன் ஃபார்மால்டிஹைடு. அண்ட் அஃப்கோர்ஸ் கீட்டோன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் இந்த ஆர்டரில் இருக்கும். ஃபார்மால்டிஹைடு வில் பி தி மோஸ்ட் ரியாக்டிவ், அசிட்டால்டிஹைடு ஆர் ப்ரோபனால்டிஹைடு ஆர் பியூட்டனால்டிஹைடு வில் பி less reactive than this. Then ketones will be least reactive among these three. This is first point. இது regarding the nucleophilic addition. nucleophilic additionல போடும்போது இந்த கார்போகேட்டயான்ல தான் வந்து அட்டாச் ஆகணும் நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த ஆர்டரில் ரியாக்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் இண்டக்டிவ் எஃபெக்ட். ரெண்டாவது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். நம்ம SN1 SN2ல பார்த்தோம் இல்லையா, கார்போகேட்டயான் எப்படி அஃபெக்ட் பண்ணுறது, லீவிங் குரூப் எப்படி அஃபெக்ட் பண்ணுறது, நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ரென்த் எப்படி அஃபெக்ட் பண்ணுறது,
சால்வன்ட் polarity எப்படி அஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரியாக்ஷனில் வந்து கார்போகேட்டியானோட ஸ்ட்ரென்த் எப்படி வந்து இட் பிளேஸ் அ ரோல் இன் த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், how it affects the how the inductive effect affects the reactivity order of aldehydes and ketones. ரெண்டாவது ஃபேக்டர் வந்து how steric hindrance affect the reactivity. Steric hindrance ன்னு பார்த்தீங்கன்னா now you can see from here aldehyde formaldehyde எடுத்துட்டேன்னு சொன்னா இது ரெண்டும் சின்ன ஆட்டம். SN1ல SN2ல பார்த்தோம் இல்லையா, ரெண்டுமே ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ நியூக்ளியோஃபைலால ஈஸியாக கொண்டு வந்து இங்கே எலக்ட்ரானை போட முடியும். ஆக்சஸ் நிறைய இருக்கிறதுனால இது நல்லா ரியாக்ட் ஆகும். எது ஃபார்மால்டிஹைடு. அசிட்டால்டிஹைடு எடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஒரு பல்கி குரூப் இருக்குங்க. ஒரு பல்கி குரூப் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதில் போடணும். கீட்டோன் எடுத்துட்டேன்னு சொன்னால் நிறையவே பல்கி குரூப் இருக்குது, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் இஃப் த சைட் செயின் இஸ் கோயிங் டு பி மோர் அண்ட் மோர் பிரான்ச்டு, இட் வில் பி மோர் டிஃபிகல்ட் டு ஆட் தி எலக்ட்ரான் டு திஸ் carbocation. Therefore reactivity will be very less. So steric hindrance என்ன, greater the bulky group, lesser the reactivity. So that is how we have to interpret in terms of that. So அதே லாஜிக்கு நீ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். எப்படி, சப்போஸ் if you take benzaldehyde, பென்சால்டிஹைடில் பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த கார்போகேட்டியான் வந்து இட் வில் பி ஸ்டெபிலைஸ்ட் த்ரூ ரெசனன்ஸ் இந்த பென்சீன். டபுள் பாண்டிங்கை ஷிஃப்ட் ஆகி there will be much more stabilization because of resonance. ஆர்கானிக் ஸ்கீமில் நான் சொன்னேன் இல்லையா, ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணணும், இன்டர்மீடியேட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ் ஆப்ரேட் ஆகி இது ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். ஸோ when you compare benzaldehyde with acetaldehyde, benzaldehyde will be more stable, the carbocation will be more stable. அப்போ இது ரியாக்டே ஆகாது, உனக்கு இது ரியாக்டே ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்போ ரியாக்ட் ஆகும், சார்ஜ் செப்பரேஷன் டிஸ்டிங்க்டாக இருக்கணும், நியூட்ரலைஸாக ஆகிடக்கூடாது, ஸ்டெபிலைஸாக ஆகிடக்கூடாது, அப்போ தான் நல்லா ரியாக்ட் ஆகும். இதில் ஸ்டெபிலைஸ் ஆகிடுது த்ரூ ரெசனன்ஸ். இதில் ஒரே ஒரு ஆல்காயில் குரூப்னால இது ஸ்டெபிலைஸ் ஆகிடுறது. அதனால் இதோட கம்பேர் பண்ணும்போது இது கார்போகேட்டியான் ஸ்டெபிலைசேஷன் கம்மியாக இருக்கும், தேர்ஃபோர் மோர் ரியாக்டிவாக இருக்கும். அண்ட் இஃப் யூ டேக் பென்சோஃபினோன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, பென்சோஃபினோன் எடுத்துட்டேன்னா இந்த கார்போகேட்டியானை இந்த பென்சீன் ரிங்கும் ஸ்டெபிலைஸ் பண்ணும், இந்த பென்சீன் ரிங்கும் ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ இது வந்து இந்த கார்போகேட்டியான் இஸ் மோர் ஸ்டெபிலைஸ்ட், தேர்ஃபோர் இது அவ்வளோவா ரியாக்ட் ஆகாது, ரொம்ப லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும் டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். when you take அசிட்டோனில் வந்து கார்போகேட்டியான் இதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக ஸ்டெபிலைஸாக இருக்கும். ஏன், இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து வெரி வீக் எஃபெக்ட், அதனால் இந்த கார்போகேட்டியான் will be less stabilized. Therefore between benzophenone and acetone will be more reactive because carbocation is less stabilized through this plus I effect. Here carbocation is more stabilized through resonance effect. இந்த ரெண்டு காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா acetaldehyde is more reactive than benzaldehyde. Why? Because acetaldehydeல inductive effect மட்டும்தான் கார்போகேட்டியானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, whereas benzaldehydeல resonance effect வந்து carbocation stabilize பண்ணுறது, which is a much more stronger stabilizing effect than the inductive effect. Okay, so இதுதான் இந்த question.